Hi friends, welcome to Girija'sunique. Today நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் ஒரு செமினார் ஒன்று கண்டக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னோடய ஸ்டூடெண்ட் மகேஸ்வரின்றவங்க. அந்த செமினாரில் நம்ம போட்ட ஹேர் ஸ்டைல் பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் டே கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக செமினார் வந்து ரொம்ப நல்லபடியாக போச்சு. இந்த பார்ட் வந்து ஃபஸ்ட் பார்ட்டாக நம்ம ஹேர் ஸ்டைலும், செகண்ட் பார்ட் வந்து நம்ம மேக்கப்பும் பார்க்க போகிறோம். அண்ட் அதனோட கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கிளாஸஸ் எப்படி போச்சு எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபுல்லாக ஹேர் ஸ்டைல் பற்றி தான். அதுக்கு முன்னாடி கிரிஜாஸ் சேனல், நம்மளுடைய சேனல் நேம் ஞாபகமாக வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களோட சப்போர்ட் இன்னும் நிறைய எனக்கு கிடைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். எல்லோரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதுவும் சேம் கிரிஜாஸ்யூனிக் தான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போகலாம். நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது செக்ஷன் பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? செக்ஷன் எல்லா ஹேர் ஸ்டைலுக்குமே ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் பிரித்து தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஹேர் வந்து க்ரிம்பிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். க்ரிம்பிங் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஹேர் ஸ்டைல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால் நமக்கு ஹேருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு முன்னாடி க்ரிம்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளோட இன்ஸ்டா பேஜ் கிரிஜாஸ்யூனிக் செக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இனிமேல் கொடுக்க போகிறோம். டெய்லி ஒரு டிப்ஸுன்ற மாதிரி நான் இதுக்கப்புறம் கொண்டு வரலான்னு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக நான் அதனோட லிங்க்கே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து இப்போ பேக்கில் வந்து பஃப் எப்படி வைக்கிறது, அதுக்கு எப்படி செக்ஷன் பிரிக்கிறதுன்றதை நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். பேக்கில் இயருக்கு மேலே 1 இன்ச்சில் இருந்து நீங்கள் ஒரு செக்ஷன் எடுங்க. அப்படியே சி செக்ஷன் மாதிரி நீங்கள் எடுக்கணும். அப்படியே ரவுண்டாக இருக்கணும் அந்த செக்ஷன். அபோவ் க்ரௌன் ஏரியாவில் நீங்கள் இந்த செக்ஷனை எடுக்க போகிறீங்க. செக்ஷன் எடுத்த பிறகு தின் லேயராக நீங்கள் வந்து பேக் கோம் பண்ணணும். மெயின் வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் லாங் லாஸ்டிக்காகவும் அண்ட் வந்து வால்யூமாகவும் காட்டுறதுக்கு நம்ம இந்த பேக் கோம் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இந்த பேக் ஹோம்லேயே ஒரு 5 டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக நீங்கள் படிக்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கிரிஜாஸ்யூனிக்கில் மேக்கப் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் அந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லை ஹேர் ஸ்டைல் மட்டும் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஹேர் ஸ்டைல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அண்டு பியூட்டிஷியன் கிளாஸும் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணி உங்களோட கரியரை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அண்டு மேக்கப் புக்கிங்க்கும் நீங்கள் இதே சேம் நம்பரில் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் வந்து புக்கிங் பண்ணலாம். எந்த ஊராக இருந்தாலும் மேக்கப் வந்து பண்ணித்தருவோம். எந்த ஏரியாவாக இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணித்தருவோம். நெக்ஸ்ட் வந்து பேக் ஹோமிங் ஃபுல்லாக முடிக்க போகிறாங்க. பேக் ஹோம் பண்ணும்போது நான் ஸ்ட்ராங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓசிஸோட ஸ்ட்ராங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஷைனிங் ஸ்ப்ரேவும் நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம என்ன தான் பேக் ஹோம் பண்ணி வேறு வால்யூமாக காட்டினாலும் அதை லாங் ஸ்டே பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஸ்ட்ராங் ஸ்ப்ரே கம்பல்சரி பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரொம்ப அந்த பேக் ஹோம் வந்து ரொம்ப அழுத்தி வாராமல் மேலோட்டமாக அழகாக வாரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பஃப் வந்து அப்படியே நீட்டாக அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், நான் பேக் ஹோம் பண்ணதை அழகாக மேலே வாரி இருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் லைட்டாக கோம் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி கோம் பண்ணிங்கன்னா அந்த பஃப் வந்து உள்ள அமுங்கிடும். நல்லா கோம் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரிஜாஸ்யூனிக்கில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக இனிமேல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அது இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறது தான் மெயின். நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணி வெறும் ஜோக்கோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இது வந்து கிளாஸ் வீடியோ. அதனால் முடிஞ்ச ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பேக்கம் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது தான் நம்ம பேக்கம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் புல்லிங்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் வந்து புல்லிங் டெக்னிக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏன்னா நார்மலாக இந்த பேக் ஹோம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும், புல்லிங் டெக்னிக் தான் தெரியாது. அது ஆக்சுவலாக மாடர்ன் அண்ட் வந்து ஃபேஷன் ஹேர் ஸ்டைலில் அந்த லுக் வரும். அந்த அட்வான்ஸில் தான் இந்த புல்லிங் டெக்னிக் வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் கிளாஸஸில் வரும்.
இப்போ பாண்டிச்சேரியில் கிளாஸ் இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லேயர் எடுத்து நான் அதை வந்து புல்லிங்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாண்டிச்சேரியில் கிளாஸ் வந்து எனக்கு மகேஸ்வரி தான் கண்டக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆர்கனைசர் அவங்க தான் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக எல்லாமே அழகாக கோஆப்ரேட் பண்ணி ஒரு அந்த கிளாஸை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கூட இருந்து எல்லாமே என்னை நெக்ஸ்ட்டு பஸ்ஸை ஏற்றி விடுற வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு கிளாஸ் போட்டால் என்னை வந்து இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மகேஸ்வரிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம புல்லிங் டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து கையை லைட்டாக மேலே புல் பண்ணி இழுக்கணும். அப்படியே மொத்த முடியும் இழுக்காமல் லைட்டாக தின் லேயராக ஒரு முடியாக நீங்கள் இழுத்து அந்த லேயர் அப்படியே நீங்கள் கீழே வரையும் கொண்டு வரணும். இப்போ ஃப்ரண்ட்டு க்ரௌன் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணுறத அப்படியே நீங்கள் கீழே வரையும் லைட்டாக எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லையா, க்ரௌன் ஏரியா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் கிளிப் ஏர்பின் போட்டுக்கோ இல்லையா, அந்த ஏரியாவுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின் லேயராக எடுங்க, லைட்டாக புல் பண்ணுங்கள். ஒரு லேயராக நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். ஸ்ட்ராங் ஸ்ப்ரே வந்து கம்பல்சரி பண்ணணும். அண்டு ஷைனிங் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த புல்லிங் டெக்னிக்கை முடிக்க முடியும். அப்புறம் சீப்போட அந்த டெய்ல் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கேப்பை வந்து கொஞ்சம் நீட்னஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக டெய்ல் கோம் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு கையில் வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய ஸ்ப்ரே பாட்டில் கம்பல்சரி வேணும். ஓசிஸோட ஸ்ட்ராங்காக அண்ட் வந்து ஷைனிங் ஸ்ப்ரேவும் கம்பல்சரி வேணும். அதேமாதிரி இந்த புல்லிங்கோட கேப் வந்து ஒரு 1 இன்ச் எடுத்திங்கன்னா அந்த 1 இன்ச்சு தான் எல்லா புல்லிங்க்கும் வரணும். அப்போ தான் உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் லுக் கிடைக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் வந்து இது அட்வான்ஸில் தான் பண்ணுவேன். ஒரு நாள் செமினார் கிளாஸ் தான் இருந்தாலும் அங்கே பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வாண்டடாக கேட்டதுனால சரி நான் உங்களுக்காக ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தான் இந்த டெக்னிக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே போல் நம்மளோட கிரிஜாஸுனிக்கில் அட்வான்ஸ் கிளாஸஸ் சேர்றவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அட்வான்ஸ் கிளாஸ் அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணி இன்னமும் உங்களுடைய டேலண்ட்டை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே ப்ரீஃபாகவும் ரொம்ப டீட்டெயில்டான கிளாஸாகவும் இருக்கும். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது அழகாக புல்லிங் டெக்னிக் முடித்தாச்சு. இதே டெக்னிக்கை தான் நீங்கள் அந்த சைடும் பண்ண போகிறீங்க. இப்போ எந்த அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற புல்லிங் வந்து நீட்டாக அழகாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் ஒரு எப்படி சொல்ல ப்ரொஃபஷ்னல் பண்ண லுக்காக தெரியும். இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே லேயர்ஸ் தூக்கிக்கிட்டோ இல்லை முடி அந்த வேவி ஹேர்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்காது. கண்டிப்பாக நம்மளுடைய கிரிஜாஸ் யூனிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா நான் நிறைய பிரேக் விட்டுட்டேன், அதனால தான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்கள் புல்லிங்க அழகாக லேயராக அந்த 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு தான். அப்போ தான் உங்களோட ஹேர் ஸ்டைல் நல்லாயிருக்கும். அந்த 1 இன்ச் எடுத்துட்டு ஷைனிங் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கு அந்த புல்லிங்கை வந்து செட் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கலையவே கலையாது. இப்போ பாருங்கள், இந்த சைடும் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பாருங்கள். இந்த மாதிரி அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் கற்றுக்கணுன்னா நீங்கள் கிரிஜாஸுனிக்கில் மேக்கப் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் வந்து 3 டியூரேஷனில் இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க இந்த கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதனால் நீங்கள் கால் பண்ணி ரொம்ப லாங்லேருந்து வரவங்களுக்குலாம் ரூம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி தரோம் வித் செக்யூரோட. கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் செக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரண்ட் செக்ஷனுக்கு சேம் அதே தான், ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறோம். ட்விஸ்டடுக்கு நான் பேக் கோம் பண்ணி தான் பண்ணணும். அப்போ தான் ட்விஸ்டடும் கொஞ்சம் வால்யூமாக உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த யூபின் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர்பின் பின் பண்ணிக்கோங்க.
ஏன்னா யூபின் வந்து புல்லிங் பண்ணும்போது யூபின் யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக ஹேர் எல்லாம் புல்லிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹேர் பின் வந்து செட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஸ்ட்ராங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அப்புறம் பேக் கோம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் செக்ஷனை ட்விஸ்டட், ஓகேங்களா, டபுள் ட்விஸ்டட் தான் நான் பண்ண போகிறேன். பேக் கோம் பண்ணிங்கன்னா நல்லா வால்யூமாக தெரியும், அவ்வளோதான் இது. ஏன்னா நீங்கள் பேக் கோம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் வந்து வால்யூமாக காட்டும் அண்ட் வந்து லாங் ஸ்டேவும் இருக்கும். பேக் கோம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங் ஸ்ப்ரே எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வால்யூம் நல்லா தெரியும், வால்யூமாக இருக்கும் ஹேர் அண்ட் வந்து லாங் ஸ்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் செக்ஷன் முடிச்சாச்சு. அண்ட் அதர் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நான் ட்விஸ்டட் கொடுக்கல, ஜஸ்ட் வந்து அப்படியே பஃப் மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி ஒரு பஃப் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு பேக்கில் இருக்கிற ஹேர் ஃபுல்லாக நான் வந்து டை பண்ணிக்கிட்டேன். டோனட் வச்சு ஃபுல்லாக டை பண்ணிட்டேன். இப்போ இதுக்கும் நீங்கள் பேக் கோம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வால்யூமாக தெரியும் ஹேர். இப்போ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அண்ட் வந்து பேக்கில் இருக்கிற ஹேரை வந்து டோனட் வச்சு நமக்கு ஆல்ரெடி அந்த ஹேர் ஸ்டைல் தெரியும், அதனால் நான் அதை அப்லோட் பண்ண முடியல, அது இல்லாமல் வீடியோ அதை எடுக்க முடியல, சாரி. இந்த மாதிரி ஃபுல் ஹேரையும் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எங்களுக்கு அந்த கிளாஸில் கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதே ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு பேக்கில் வந்து பேபி பர்த் ஃப்ளவர் வச்சு நான் ஃபுல் செட் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே லுக்கை நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2வில் மேக்கப் வீடியோவை பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.